ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு சிலுவையில் பேசின 7வது வார்த்தை ஒப்படைப்பு. இதற்கு ஆதாரமாக கொண்ட வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தம் செய்கிறதற்காக பரிசுத்த ஆவியினால இந்த உலகத்துல பிரவேசிப்பாரு. பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்துட்டு அவருடைய வேலை வந்த போது சிலுவை பாடுகளுக்கு நேராக அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். நம்ம யோபுவினுடைய புஸ்தகத்துல வாசிக்கும் போது யோபுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். ஆனா அவனுடைய ஜீவனை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாது. அது போலவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தின் படிதான் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அவரை வாரினால அடிப்பாங்க, ஈட்டினால குத்துவாங்க, 2 கல்லர்களுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல அவரை சிலுவையில அறைவாங்க. ஆனா அவை ஒன்றுமே அவருடைய ஜீவனை மேற்கொள்றதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு தாமே பிதாவினுடைய சித்தத்திற்காக அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் தான், ஆனா அவர்களால இயேசுனுடைய ஜீவனை மேற்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, இயேசுவோடு கூட 2 கல்லர்களை சிலுவையில அறைவாங்க. ஆனா அந்த 2 கல்லர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டுதான் அவர்கள் மறிக்கப்படுவாங்க. ஆனா இயேசுவனுடைய ஒரு எலும்பு கூட முறிக்கப்படல. இயேசு தாமே பிதாவினுடைய சித்தத்திற்காக அவர் ஜீவனை ஒப்பு கொடுப்பாரு. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இருந்தும் சிலுவையில பிதாவின் இடத்துல தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஆதியில பிதாவின் மேல வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினாரு. அவர் ஆதியில பிதாவின் மேல என்ன அன்பா இருந்தாரோ அவர் மரண பரியந்தம், அவருடைய முடிவு பரியந்தம் அவருடைய அன்பை விட்டு, பிதாவினுடைய சமூகத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து மனிதனை மண்ணினால உருவாக்குவாரு. மண்ணான மனிதனுக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவாக்குவாங்க. ஆனா ஆதாமுடைய மீறுதல்களினால பாவம் இந்த உலகத்துல வரணும். பாவத்தினால மரணம் இந்த உலகத்துக்கு சாத்தான் மரணத்துக்கு அதிபதி ஆகிடுவான். வேதம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அரிக்கும் படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். எபிரேயர் 2:14-15 நம்ம வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்க ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரை விடுதலும் பண்ணும் படிக்க அப்படியானார். ஆதியில தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கும் போது ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தி கொள்ளுகிற ஆவியை தான் கொடுப்பாரு. எல்லாவற்றையுமே ஆதாமுக்கு ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை தான் அவர் கொடுப்பாரு. ஆனா அவன் பரிசுத்த ஆவியை இழந்துட்டதுனால சாத்தான் அவனுக்குள்ள இருந்து ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை எடுத்துட்டு அடிமைத்தனத்தின் ஆவியை அவனுக்குள்ள விட்டுடுவாங்க. மனிதன் எல்லாருமே பாவத்தினாலும் மரணத்திற்கும் அடிமைத்தனங்களுடைய ஆவியை தான் அவர்கள் இருப்பாங்க. இயேசு சிலுவையில தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்ம கிட்ட இருந்திருந்த அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் எடுத்துக்கொண்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவிகளா இருந்த நம்மள நீதிமான்கள் ஆக்கும் படிக்கு நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டாகும் படிதான் அவரை மீட்பின் பலியா இயேசு சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டின் காலங்கள்ல நம்ம வாசிச்சோம்னா, ஒருத்தர் பாவம் செய்துட்டாங்கன்னா அதுக்கேற்றபடி ஒரு மிருகத்தை அவங்க பலி செலுத்துவாங்க. ஆனா இது பாவத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்துச்சே தவிர அந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வரல. அதனால எபேசியர் 5:2 சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள்ல இருந்து மன்னிப்பு பெறும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் நித்திய ஆக்கினைக்கு ஏதுவா இருந்த நம்மள அவர் மீட்டு கொண்டு என்று சொந்த ஜனமாக நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் பிதாவுக்கு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளும்படியாக அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. தீத்து 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய
பாவங்கள் எல்லாவற்றையுமே இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி அவருடைய சொந்த ஜனமாக நம்மள வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிய சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது 2 இன்சிடென்ட்ஸ் நடக்கும். முதலாவது, தேவாலயத்தின் திரைச்சீலைகள் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழியும். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலங்கள்ல வாசிச்சோம்னா ஒருவருமே வந்து தேவனை வந்து தரிசிக்க முடியாதபடி ஒரு திரைச்சீலை வந்து இருக்கும். பிரதான ஆசாரிப்பு கூடத்துல நம்ம பார்த்தோம் போது ஒருவருமே அது உள்ள வந்து கடந்து செல்ல முடியாது. நம்ம ஆதியாகமத்துல வாசிச்சோம்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து தேவன் வந்து மண்ணான மனுஷனோட வந்து அவர் உலா வருவாங்க. ஆனா ஆதாமுக்குள்ள எப்போ மீறுதல் வந்துச்சோ அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவன் தன்னை வந்து ஒழித்து கொள்ளுவான். நம்ம தேவனை தரிசிக்க முடியாதபடி நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக ஒரு முக்காடா இருக்கும். கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்து அந்த முக்காட்டை அவர் கல்வாரி சிலுவையில இருந்து எடுத்து போட்டிருக்காரு. நம்மளுடைய பழைய ஆவி பழைய பாவத்திற்கு உட்பட்டு இருந்த எல்லா ஆவியும் அவர் எடுத்துட்டு நமக்கு புதிய சதையான இருதயத்தை வந்து அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. முன்னாடி பாவிகளா இருந்த நம்மளுடைய அந்த பழைய ஆவி எடுத்துட்டு பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய சத்திய ஆவியாக தேற்றரவாளனை வந்து அவர் நமக்கு வந்து பெற்று தந்திருக்கிறார். நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அதை ஒருவரும் அவருடைய கைகள்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய உள்ளங்கள்ல அவருடைய ஆவியை தான் வைத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை நடக்கவும் செய்து அவருடைய நியாயம் பிரமாணங்களை கை கொள்ளும்படியாகவும் நம்மளை வந்து வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு, கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரித்தா நம்மளுடைய ஜீவன் வந்து கிறிஸ்து இயேசுவுடனே கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கும். நம்முடைய ஜீவன் வந்து இயேசு கிறிஸ்து தான். சோ அவர் வந்து வெளிப்படும் போது அவரோடு கூட நம்மளையும் அவர் மகிமையில வந்து வெளிப்படுத்துவாரு. சங்கீதம் 31:5 சொல்லுகிறது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். இந்த விசுவாசம் வந்து நமக்கு வந்து இருக்கணும். நம்ம தேவன் கையில இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆவிய மீண்டும் தேவன் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை மீட்டு கொள்வாரு. அவர் நம்மள நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை வழி நடத்துவாருன்ற விசுவாசம் வந்து நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம வந்து அறிந்திருக்கிறோம். நம்ம அவரிடத்துல எதோ ஒப்பு கொடுக்கிறோமோ அவரை நம்ம வந்து ஒரு நாள் சந்திக்கிற காலம் வரைக்கும் அவர் அதை காத்துக்கொள்ள வந்து வல்லவரா இருக்கிறாரு. நம்மளுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் வந்து அவர் தான். அதனால நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடும்போது இந்த பூமிக்குரிய கூடாரம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒரு நாள் வந்து அழிந்து போனாலும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அவர் கைவேலை இல்லாத நித்திய வீட்டை அவர் நமக்கு பரலோகத்துல வந்து அவர் வந்து உண்டு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குமே வந்து இந்த உலகத்துல பாடுகள் இருந்துச்சு, உபத்திரவங்கள் இருந்துச்சு. ஆனா அவை ஒன்றுமே இயேசுவனுடைய ஆவியை சஞ்சலப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ இல்ல. அவர் பிதாவின் இடத்திலிருந்து எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரோ மீண்டும் பிதாவின் இடத்துல கொடுக்கும் போதும் அந்த ஆவி பரிசுத்தமா தான் அவர் கையில ஒப்பு கொடுத்தாரு. நாமளும் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட ஆவியை அவர் கரத்துல மீண்டும் பரிசுத்தமா வந்து ஒப்பு கொடுக்கணும். நம்ம அப்போஸ்தலர் 7:55-60 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்தேவானுடைய ஸ்டோரி வந்து வரும். ஸ்தேவான் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே கல்லெறிகிறதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது கூட அவர் அதனால வந்து அவருடைய ஆவிக்கப்படுத்தி அதுல வந்து அவர் வந்து சோர்ந்து போக மாட்டாரு. அவர் வந்து பரிசுத்த ஆவியானால் நிறைந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய வலது பாரிசத்துல நிற்கிறத கண்டு கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு அந்த நேரத்திலயும் அவர் வந்து உற்சாகமா தான் அவருடைய ஆவியை வந்து இயேசுவினுடைய கரத்துல வந்து அவர் வந்து ஒப்பு கொடுப்பாரு. நமக்கும் இந்த உலகத்துல இயேசுவின் நிமித்தமாக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் இந்த திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தாரு, ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, ஒரு நாள் நம்முடைய சொந்த கண்களே அவரை வந்து காணும். நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல ஓட்டத்தை ஓடி பரம காணான நோக்கி நம்ம ஓடணும்னா அவர் நமக்காக நித்திய ஜீவனை வந்து அங்க வைத்து கொண்டிருக்கிறார். மரண பரியந்தமும் இயேசு நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் காத்து கொண்டு அவருக்கு உண்மையா இருக்கும் போது அவர் ஜீவ கிரீடத்தை தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆமேன்.